வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன். எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு நமக்கு இந்த ஊர் தான். குற்றாலா? அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடேப்பா நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க. நம்மளுக்கு அதே வண்டிதானா? ஆமா. வெல்கம் டு எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரிஜினல் சோனி டிவி வந்து அடிக்கடி சர்வீஸ்க்கு வந்துட்டு இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் இந்த ஒரிஜினல் சோனி தான் நிறைய மக்கள் வாங்குகிறாங்க. காரணம் வந்து விலை வந்து ரொம்ப குறைவாக கிடைக்கிறதுனால எல்லாருமே இந்த ஒரிஜினல் சோனி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்றைக்கி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய இடங்களில் நிறைய மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வித்தவுட் பில்லில் வருது அப்படிங்கிறாங்க. மலேசியன் பீஸ் அப்படிங்கிறாங்க. மக்களும் விலை குறைவாக கிடைக்குது அப்படின்னு எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து இதெல்லாம் மார்க்கெட் டிவி அப்படின்னு சொல்லி ஒரே இதில் விற்றுட்டு போயிடலாம். இந்த டிவி வந்து சோனின்னு போட்டு விற்கிறனால இது வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ரேட்டுக்கு உண்டான குவாலிட்டி என்னமோ அது இருக்குது. அதனால் வந்து சோனி நேமோ இல்லை சாம்சங் அந்த மாதிரி டிவியெல்லாம் வரும்போது இந்த நேமில் வருது, ஆனால் இந்த டிவி ஒரிஜினல் கிடையாதுன்னு கண்டிப்பாக சொல்லி விற்றுடலாம். அதனால் எனக்கு தவறுபடாது. இது சர்வீஸ்க்கெலாம் வரும்போது ஒரு சில கஸ்டமரெல்லாம் இது சோனி டிவி தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க, பில்லு இல்லாமல் வாங்கியிருக்கிற அப்படின்னு. அதுதான் கொஞ்சம் கேட்கும்போது ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் அமையுது. இந்த டிவி வந்து ஃபுல்லாக டெட்டு. ஓப்பன் பண்ணி போர்டு செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆயிருக்குது அப்படின்னு. பவர் சப்ளை வந்து சுத்தமாக இதாகலை. எல்இடியே பவர் ஆன் எல்இடி வந்து ஒர்க் ஆகலை. இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி. அதனால் இதில் வந்து 2 HDMI போட்டு 2 AV போட்டு ஒரு ஆக்ஸ் அவுட்புட் போட்டு ஒரே ஒரு HDMI போட்டு தான் இருக்குது. ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய மாடல் நம்பர் எல்லாம் அப்படி பார்ப்போம். என்னுடைய மாடல் நம்பர் ATM30.PB818. இந்த போர்டோட நம்பர் வந்து இதுதான். இப்போ இது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே டெட் ஆயிடுச்சு. இப்போ போர்டு அப்படியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்டோ கூப்பர் எல்லாமே வந்து வெடிச்சு கிடக்குது. இது வந்து நான் எல்லாமே பவர் சப்ளை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து இதில் நான் உள்ள ஆட் பண்ண முடியல. அது தனியாக ஒரு 2 நிமிஷம் வீடியோ காட்டுற செக் பண்ணுறது எல்லாமே. இப்போ நம்ம இதுக்கு போடக்கூடிய போர்டு வந்து நார்மல் போர்டு தான், ஆண்ட்ராய்ட் போர்டு போடல. கஸ்டமர் வந்து இது நார்மல் போர்டே போதும், யூடியூப் அப்ளிகேஷன் மொபைல்லேருந்து எந்த ஒரு நெட்லேருந்து கனெக்ட் பண்ணி எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது, நார்மலாக டிஷ் இல்லைன்னா செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணி டிவி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆண்ட்ராய்ட் போர்டு வந்து கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தி வருது. நார்மல் போர்டு போடும்போது கொஞ்சம் ரேட் கம்மியாக வர்றதுனால நார்மல் போர்டே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதுக்கு வந்து நார்மல் போர்டு போடுறோம். இதனுடைய நம்பர் பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு இருந்ததில் வந்து PB818 மாடல் ஆண்ட்ராய்ட் போர்டு. இதில் போடுற நார்மல் போர்டு வந்து என்னுடைய நம்பர் அப்படியே காட்டுறேன். VSTP53U73.2. இந்த அந்த நார்மல் காம்போ போர்டோட நம்பர். இந்த கோட் நம்பர் தான் வந்து எல்லா டிவிலையுமே போர்டில் எந்த டிவி பிடிச்சோம்னாலும் அதில் வந்து இந்த ஒரு போர்டில் வந்து நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த யூனிவர்சல் காம்போ தான் எல்லா டிவிக்குமே போடலாம், எல்லா பிராண்ட் பேனலுக்குமே மேட்ச் ஆகும். இது வந்து இதில் ஃபிட் பண்ணி பார்க்கணும். இந்த பெட்டில் வந்து அதுலேயே கொடுத்துட்றாங்க, இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணணும். இப்போ அந்த ஆண்ட்ராய்ட் போர்டில் இருந்த போர்ட்டுக்கு வந்து வித்தியாசம் வரும். அதில் கீழே வந்து ஒரு AV போர்ட், ஒரு HDMI போர்ட், RF கேபிளுக்கு உண்டான ஒரு ஜாக்கு, ஈத்தர்நெட் ஜாக் மட்டும் இருக்கும். ஆனால் இதில் வந்து நார்மல் போர்டில் போடுற போர்டில் வந்து ஒரு கோஆக்சியல், 2 HDMI, ஒரு VGA, ஒரு RF கேபிள் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெட்டு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நம்ம அதில் ஸ்க்ரூ பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணி தான் போடணும். மேலே சைடில் வர லைன்லேயுமே பழைய போர்டில் 2 USB போட்டு ஒரு AV போர்ட்டுக்கான ஒரு இது ஆக்ஸ் இன்புட், அந்த ஒரு இது மட்டும்தான் இருக்குது. இந்த நார்மல் போர்டில் வந்து அதுவுமே டிஃப்ரெண்ட் வரும். இப்போ வாங்கியிருக்கிற நார்மல் காம்போ போர்டில் 2 AV1 AV2 ஜாக்கு, USB 2 USBயுமே ஜாயிண்டாக இருக்கிற ஒரு போர்ட்டு, ஹெட்ஃபோன் அவுட்புட் ஜாக். இந்த சைடில் வந்து இது மட்டும்தான் வரும். இப்போ இதுக்குமே பெட்டு கொடுத்துருக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு பார்ப்போம்.
ஓகே, இப்போ எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பேக் லைட் வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஆன் ஆயிடுச்சு, ப்ளூ ஸ்க்ரீன் வந்துருச்சு. பட் வந்து இதிலே ஒரு சின்ன விஷயங்கள்லாம் சர்வீஸ் மோடில் பண்ணணும். இப்போ மெனுவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட டிஸ்பிளே போன மாதிரி ஒரு நெகட்டிவ் இமேஜ் மாதிரி அப்படியே வரும். பென்ட்ரைவ் யூஎஸ்பி போட்டு நான் வீடியோவில் காட்டுற பாருங்க, தெரியும் நல்லா. போர்டு மாற்றும் போது பேக் லைட் வோல்டேஜில் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது பேக் லைட் வோல்டேஜஸ் இதை கொஞ்சம் எச்சாக்கு இது வந்ததுன்னா சர்வீஸ் மோடில் வந்து கம்மி பண்ணி விடணும். இல்லைனா வந்து சீக்கிரம் பேக் லைட் வந்து கம்ப்ளைண்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மெனு எல்லாமே கொஞ்சம் அந்த லெட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஒரு கலரு. இப்போ பிக்சர் வரும்போது தெரியும் பாருங்க, இது அந்த மாதிரி தான் வரும், ஒரு நெகட்டிவ் பிக்சர் மாதிரி. இது வந்து சர்வீஸ் கோடில் உள்ளே போய் ஃபுல்லாக எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அது போர்டு மாற்றிருக்கிறோம், அதனால் வந்து இந்த போர்டுன்ட்டில் காம்போ போர்டு நம்ம புதுசாக மாற்றும் போது எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் வரும். இது வந்து உள்ள சர்வீஸ் கோடில் தான் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணி வைக்கணும். இதுக்கு வந்து சர்வீஸ் கோடு இன்புட் 2580 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சர்வீஸ் மோட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இது மேலே இருக்கிற ஸ்டிக்கர் வந்து எழுத்தெல்லாம் மறைக்கிறதுனால ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சர்வீஸ் கோடில் உள்ள பேனல் அட்ஜஸ்ட் அதில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், 24 இன்ச் எல்இடி டிவிக்கு காம்போ போர்டு மாற்றுறது. அதுலேயுமே இந்த சர்வீஸ் கோடில் உள்ளே போய் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இதில் பேக் லைட் வேல்யூம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்மி பண்ணணும் ஓரளவுக்கு. இப்போ டிஐ மேப் இந்த ஆப்ஷன் தான், அது இந்த ஆப்ஷன் உள்ளே போய் மாற்றும்போது இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட வெர்ஷன் VSTP53L 73L அந்த போர்டோட நம்பர் எல்லாமே வந்துடுது சர்வீஸ் மோட் உள்ள போனாவே. இப்போ பேக் லைட் வேல்யூம் பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 அந்த மாதிரி ஃபுல்லாகவே குறைச்சி வச்சிடலாம். அப்போ தான் அந்த பேக் லைட் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. இப்போ மெனு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த நெகட்டிவ் ஷேட் வந்து போயிடுச்சு. இப்போ யூஎஸ்பி போட்டு பிக்சர் செக் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி வருது அப்படின்னு. நம்ம பிக்சர் செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் பவர் ஆன் மோட் வந்து டைரெக்ட் ஆன் ஆகிற மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லோகோ என்னென்ன பிராண்டில் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே காட்டுற பாருங்கள். காம்போ போர்டில் நிறைய லோகோ வரும், எல்ஜி, மைக்ரோமேக்ஸ், பேனசோனிக், பிலிப்ஸு, சாம்சங், சோனி, எம்ஐ. இந்த டிவி வந்து ஒரிஜினல் சோனிங்கிறனால சோனியே வச்சிடலாம். பவர் வந்து ஆன் ஆகிற மாதிரி டைரெக்ட் ஆன் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி டிவி வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது ரொம்ப நாள் ஓடாதா அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக ஓடும். இதனுடைய லைஃப்புமே ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாவே தான் இருக்குது. அதனால் விலை கம்மியாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம், இதுவுமே கிட்டத்தட்ட ஓடுது. அது சொல்ல முடியாத லக்கு தான், ஒரு சில டிவிகள் ஓடுது, ஒரு சில டிவி சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வருது. ஓகே, பார்ப்போம். சோனி லோகோ தான் ஆன் பண்ணோம். சோனி வந்து அழகாக வந்துருச்சு, சோனி லோகோன்னு டைரெக்டாக ஆன் ஆகி வந்துருச்சு. அடுத்தது பிக்சர் பார்க்கலாம். அதே சாங் வந்து அப்படியே வைக்கிற மாஸ்டர் படத்துலேருந்து பாத்தி கம்மிங் அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த நெகட்டிவ் ஷேர்லாம் இருக்காது, இப்போ தெளிவாக ஓடும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்த பிக்சருக்குமே இப்போ பார்க்குறதுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து சர்வீஸ் மோட் உள்ளே போய் எல்லாமே டிவி போர்டு மாற்றும் போது கண்டிப்பாக இது பண்ணணும். அடுத்து நம்ம வீடியோவை போட்டுருவோம். இதுக்கு முன்னாடி ஆம்ப் வீடியோ ஒன்று செக் பண்ணுறப்ப சாங் போட்டு அது காப்பிரைட்டு பிரச்சனை வந்துருச்சு. நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வரும், ஆடியோ சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாமே ஒரு உபயோகமான வீடியோக்களாக தான் இருக்கும். இப்போ இதில் ஷோ ஆகிட்டு இருக்கிறது வந்து ஒரு 4 சேனல் ஆம்ப்பு, 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. என்னோடய வீடியோ சீக்கிரம் போடுறேன். நம்ம சேனல் உங்களுக்கு வீடியோ வந்து ஓகே அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது, ஏன்னா எல்லாமே மொபைலில் தான் எடுக்கிறோம், கிட்டத்தட்ட பேசுகிறதெல்லாம் வந்து மொபைலில் அப்படியே பேசி போடுறதுனால வீடியோ எடுத்துகிட்டு தான் எடிட் பண்ணி மறுபடியும் தான் பேசுகிறேன். எந்தளவுக்கு அவுட்புட் வந்துட்டுருக்குன்னு தெரில. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்களில்
நிறையா டிவி சர்வீஸ், ஆடியோ ஒர்க்கு எல்லாமே பண்ணுறேன். எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நன்றி நண்பர்களே.